உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் பிரபு. சித்ரகுப்தா, கணக்கு வழக்குகளை கூறும். யமதர்மராஜா, இன்றைய பூலோகத்திலிருந்து வந்த வரவு 36,435 உயிர்கள். என்ன இன்றைய கணக்கு குறைவாக இருக்கும் போல் இருக்கிறது? நமது ஆட்கள் ஒழுங்காக உயிரை எடுக்கிறார்களா இல்லை ஓபி அடிக்கிறார்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பிரபு. அனைவரும் சரியாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி சரி. பூலோகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை கூறு. நான் அதற்கான தண்டனையை வழங்குகிறேன். ஆகட்டும் பிரபு. பாண்டியன். பாண்டியன். வணக்கம். வணக்கம் ஐயா. இவர் செய்த பாவம் என்ன, புண்ணியம் என்ன? இதோ சொல்கிறேன் பிரபு. பிரபு, இவனது புண்ணிய கணக்கு பக்கத்தில் ஒன்று கூட கிரெடிட் ஆகவில்லை. ஆனால் பாவ கணக்கு பக்கத்தில் எழுதுவதற்கு இடமே இல்லை. அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறான். இவனை நரகத்திற்கு அனுப்பு. உத்தரவு மகாராஜா. வாருங்கள். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலங்க ஐயா. என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா, என்ன விட்டுருங்க. அடுத்தது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல். சரிங்க பிரபு, வாருங்கள். சொல் சித்ரகுப்தா, அடுத்தது. மாறி. சித்ரகுப்தா. அரசே. இந்த பெண்ணுடைய பாவ புண்ணிய கணக்கு என்ன? சொல்கிறேன் அரசே. யமதர்மராஜா, என்னோட குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் ஹஸ்பண்ட் சாருக்கும் ஆபத்து இருக்கு. நான் எப்படியாவது போய் அவங்கள காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. சித்ரகுப்தா, பாவம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாமல் யமலோகத்தில் வந்து பேசுகிறாள். பூலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு வந்திருக்கிறாய். இங்க வந்து விட்டால் திரும்பிச் செல்ல முடியாது. ஐயோ யமதர்மராஜா, தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க. என் குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் போய் ஆகணும். என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்றபடி தீர்ப்பு வழங்கி சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புவேன். மறுபடி பூலோகத்திற்கு அனுப்ப முடியாது. யமதர்மராஜா, யமதர்மராஜா, என்ன? வணங்குகிறேன் ஐயா. இந்த பெண் மற்ற பூலோகவாசிகளைப் போல சாதாரண பிறவி இல்ல. மற்ற உயிர்களை காப்பாற்ற தெய்வ சக்தியோடு படைக்கப்பட்டவங்க. நிறைய உயிர்களை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, பின்னாடி நடக்க போறத, அதாவது உயிருக்கு ஏற்பட போற ஆபத்துகளை கூட முன்கூட்டியே உணர்ற சக்தி இவங்களுக்கு இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் இப்பொழுதுதான் இவங்க பிறப்பு ஏட்டில் பார்த்து தெரிந்து வந்தேன். இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கும் இந்த பெண்
இந்த சின்ன வயதில் இறந்திருக்க வாய்ப்பில்லையே. என்னால் நம்ப முடியவில்லையே. ஐயோ 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 நல்ல நேரத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்திட்ட. யாருமா நீ? பூலோகத்துல இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் பூலோகத்துக்கு போகணும். எப்படியாவது என்ன பூலோகத்துக்கு அனுப்பி வைங்க. சரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். வா. சித்ரகுப்தா, பிரபு. அடுத்த கணக்கு வழக்குகளை ஆகட்டும் பிரபு. பிரபு, என்ன தேவி, நீ எதற்கு இங்கு வந்தாய்? பிரபு, நான் நம் குழந்தைக்கு சாதம் ஊட்டிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று தூண் ஒன்று குழந்தை மேல் விழ பார்த்தது. தக்க சமயத்தில் இந்த பெண் ஓடி வந்தாள். நம் குழந்தையையும் காப்பாற்றி விட்டாள். என்ன சொல்கிறாய் தேவி? ஆம் பிரபு. தேவி, நமது யமலோக சட்ட திட்டம் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? யமலோகம் வந்தவர்களை திரும்ப பூலோகம் அனுப்ப இயலாது. தப்ப நீங்க பண்ணிட்டு தண்டனைய மட்டும் எனக்கு கொடுத்தா எப்படி? என் குழந்தையும் ஹஸ்பண்ட் சரியும் நான் போய் காப்பாத்தணும். என்ன அனுப்பி வைங்க. பிரபு, இந்த பெண் தனக்காக கேட்கவில்லை, அவளது குழந்தைக்காகவும் கணவருக்காகவும் கேட்கிறாள். சற்று கருணை காட்டுங்கள். நமது குழந்தை உயிரை காப்பாற்றிய பெண்ணிடம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். சித்ரகுப்தா, பிரபு, உன்னால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. சரி, யமலோகத்தின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு 120வது விதியின் கீழ் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னுடைய உயிரை திருப்பிக் கொடுக்கிறேன். நீ மீண்டும் உன் உடலுக்குள் சென்று நீ ஆசைப்பட்டபடியே உன் குழந்தையையும் கணவனையும் காப்பாற்று. எனக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி யமதர்மராஜா. என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாய். அதற்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். சித்ரகுப்தா, பிரபு, புறப்படு. இந்த பெண்ணோடு பூலோகம் சென்று இவள் உயிரை உடலுக்குள் சேர்த்து விட்டு வருவோம். உத்தரவு பிரபு. புறப்படு பெண்ணே, பூலோகம் செல்வோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.